திமுக ஆட்சியில வந்து நாங்க வந்து வெறுத்து போயிட்டோம். திமுக ஆட்சியில் வந்த பின்னத்திலிருந்து எங்களுக்கு தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் எந்த ஒரு சலுகையுமே இல்லாம இருக்கிறோம். திமுக ஆட்சியில என்னமே செய்யல, வாழ்றத கூட சாகிறது மேலுன்னு நாங்க நினைச்சு கொண்டு வாழ்ந்துட்டு வரோங்கிறாங்க ஐயா. மொத்தத்துல 4 வருஷத்துல சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்ல, சொல்ல முடியல ப்ரோ. ரொம்ப கேவலமா இருக்கு. தண்ணி வசதி இல்ல, டிச்சு வசதி இல்ல, என்ன சொன்னா என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 15 நாளைக்கு ஒரு தண்ணி எல்லாம் வரதுல. ஒகேன்கல்ன்றது பேருதான் ஒண்ணு, எங்களுக்கு தண்ணி வசதி ரவா கூட கிடையாது. ஒரு 2 நாள் கூட தண்ணி குடிக்கிறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்குதுங்க. சுகாதாரன்றதே இல்ல. எப்போ பஞ்சப்பள்ளி தண்ணீர் ஏரி தண்ணியை லிங்க் பண்ணாங்களோ அப்போ வந்து எங்களுக்கு சுகாதாரமா தண்ணி வரதில்லை. அதனால நிறைய ப்ராப்ளம் வருது. தருமபுரியில மிஞ்சி எல்லாம் குடிகாரன் ஆக்கிட்டாங்க. எங்க பார்த்தாலும் குடிகாரன் ஆக்கிட்டாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி கொடி பிடிச்சிட்டு நின்னாரு, நான் வந்தா டாஸ்மாக மூடுறேன். வீட்டுல எல்லாம் அடி வாங்கி உத வாங்கி இப்படி இதை முடங்கிதாங்க சாகணும் நாங்க எல்லாமே குடும்பமே. இப்ப இளமதிகள் குறைஞ்சிட்டாங்களா? அரசாங்கம் மது வித்து யாரு சார் உங்களை அரசாங்கம் நடத்த சொன்னா? கஞ்சா புழக்கத்துல மணல் அதிகமா யூஸ் பண்றாங்க. அது இல்லாம காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. மது பழக்கம் அதிகமாகி போச்சு. வளரும் பசங்க அதிகமான பாய்ஸ்ல படிக்கிற பசங்களே அப்படி இருக்காங்க. நகர்ப்புறத்துல இருந்து அனைத்து பகுதியும் இளைஞனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சீரழியுது. இப்ப தருமபுரி எந்த வித டெவலப்மெண்ட்டுமே கிடையாது. பொது தேர்தல் 2021 முன்னாடி 524 வாக்குறுதி கொடுத்தாங்க. நெகை வைத்தால் தள்ளுபடி செய்யறதாக சொன்னாங்க. நாங்க அதே நம்பி நெகை வச்சுக்கின்னு கடந்த விவசாயிகளுக்கு செஞ்சு நாங்க நெகை வச்சிருக்கிறோம். சிறு நெகைகளெல்லாம் கூட வச்சு அப்படி நாங்க நம்ம உடமைகளை வச்சுட்டு இருக்கிறோம். சொன்ன வாக்குறுதிகள்ல வந்து 30% கூட சரி இவங்க வந்து நிறைவேற்றல. கரண்ட் பில்லு ஏத்திட்டாங்க, சொத்து வரி ஏத்திட்டாங்க. நீ பத்திரம் பண்ண போனா பத்திரம் பிளாட் வாங்குற விலைக்கு பத்திரம் ஆகுது. விவசாயத்துல கவர்மெண்ட்ல எந்த ஒரு சலுகையும் கிடைக்காம ஒரு ஊரே போய் கேட்டா கிடைக்கிறதில்ல, ஒரு உரம் கேட்டா கிடைக்கிறதில்ல. தருமபுரிக்கு ரொம்ப அவசியம் சிப்காட்டுங்க. தொழிற்சாலையை கொண்டு வரேன், இப்போ வேலை வாய்ப்பு நிறைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா செயல்பாட்டுல கொண்டு வரல. இளைஞர்களுக்குன்னா வேலை வாய்ப்பு அதிகமா எதுவும் இல்ல. இங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கொலையாவே இருக்கு. நிறைய பிரச்சனை இருக்குங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. முக்கியமா நாசமா தான் இருக்குது திமுக ஆட்சியே. சரியில்லை, சுத்தமா இந்த ஆட்சி சரியில்லை. இப்ப ஆட்சி மாற்றம் தேவை சார். கண்டிப்பா மீண்டும் திமுக கவர்மெண்ட் வந்துச்சுன்னா இந்த நாடு ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்.